என் தாய் தமிழுக்கும் இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பை ஒரு கூற்றின் மூலம் விளக்குகிறேன். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்ற கூற்றிற்கு முன்னோடியாக வாழ்ந்து காட்டியவர் நம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவரை பற்றியே இங்கு உரையாற்ற வந்துள்ளேன். இவரை மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என்றும் மக்களின் குடியரசுத் தலைவர் என்றும் அனைவராலும் அழைக்கப்பட்டவர். அவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அக்டோபர் 15, 1931 ராமேஸ்வரத்தில் பிறந்து படிப்பில் புத்திசாலியாகவும் புதியதே ஆராய்ந்து அறியும் எண்ணம் கொண்டவராக இருந்தார். இவர் சிறு வயதில் குடும்ப வறுமைக்காக பேப்பர் போட தொடங்கியவர். இன்று பேப்பராக நாம் அவரை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். இவர் பள்ளி படிப்பு முடித்த பின் இயற்பியல் மற்றும் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் பட்டம் முடித்தார். அதன் பிறகு நாட்டிற்காக சேவை செய்வதை தனது கனவாக கொண்டிருந்தவர். ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு DRDOவிலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோவிலும் பணியாற்ற தொடங்கினார். அக்னி, பிருத்திவி, திரிசூல், ரோகிணி போன்ற ஏவுகணைகள் செயற்கைக்கோள்கள் உருவாக காரணம் இவரே. இவர் பணியாற்றிய பிரம்மோஸ் ஏவுகணை இன்றும் உலகிலேயே அதிவேகமான ஏவுகணையாக திகழ்ந்து வருகிறது. பொக்ரான் 2 அணுசக்தி ஆராய்ச்சி மேம்பாட்டு திட்டத்தில் இவர் முக்கிய பங்காற்றினார். 1992 முதல் 99 வரை தலைமை அறிவியல் ஆலோசகராகவும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் செயலாளராகவும் பணியாற்றினார். 2002ஆம் ஆண்டு இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டவர். 2003ஆம் ஆண்டு இந்தியாவின் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு இந்தியாவிற்கும் பொது உரிமையியல் சட்டம் வேண்டும் என்று முன்மொழிந்தவர். ஐக்கிய நாடுகளின் அவையில் இவரது பிறந்த நாளை உலக மாணவர்கள் தினமாக அறிவித்தது. இவர் ஏவுகணைகள், செயற்கைக்கோள்கள் என தன்னை சுருக்கிக் கொள்ளாமல் மருத்துவ துறையிலும் 1998 அறுவை சிகிச்சைக்கு குறைந்த செலவில் பயனளிக்கும் வகையில் கரவரி ஸ்டண்ட் ஒன்றை உருவாக்கினார். 2012ஆம் ஆண்டு இவர் கிராமப்புற மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் ஒரு டேப்லெட் ஒன்றை உருவாக்கினார். அதன் பிறகு இவர் படைத்த சாதனைகளுக்காக பாரத ரத்னா, பத்ம பூஷன், பத்ம விபூஷன், வீர சாவர்கர் விருது, ராமானுஜர் விருது, தேசிய ஒருங்கிணைப்பு இந்திரா காந்தி விருது, அறிவியலிலோ கௌரவ டாக்டர் பட்டம், பொறியியலிலோ டாக்டர் பட்டம் என பற்பல வட்டங்களை இவருக்கு வழங்கி பெருமை அளித்தனர். அக்னி சிறகுகள், 2020 இந்தியா போன்ற புத்தகங்கள் இவர் நமக்கு சொற்பமாக அளித்தார். இவர் கூறிய பொன்மொழியானது, கனவு காணுங்கள், தூக்கத்தில் காண்பதல்ல, உன்னை தூங்க விடாமல் காண்பது, அதுவே லட்சிய கனவு என்ற கூற்று இன்றும் அனைவரின் மனதிலும் எழுச்சியை ஏற்படுத்துகிறது. இவர் மாணவர்களிடம் உரையாடுவது என்பது இவருக்கு பிடித்தமான நிகழ்வு. அந்த நிகழ்விலேயே ஜூலை 27, 2015ஆம் ஆண்டு கனவு காணுங்கள் என்ற குரல் நம்மை விட்டு நீங்கியது. அவரது குரல் நீங்கினாலும் அவரும் அவரது கனவுகளும் இளைஞர்களாகிய நம் மனதில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இளைஞர்களாகிய நாம் அவரின் கனவுகளை நிறைவேற்றி சாதனை படைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.